ஆண்டவரும் உலக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இணைய திருப்பெயரிலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உங்களை இந்திய சுதேச மிஷனரி சங்கத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். மீண்டும் ஒரு தவ காலத்துல 2025 ஆண்டினுடைய இந்த லெந்து காலங்களில உங்களோடு கூட இந்த ஊடகத்தின் வாயிலாக நிற்பதற்கு கடவுள் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்திய சுதேச மிஷனரி சங்கத்தின் சார்பாக அதனுடைய ஒவ்வொரு தன்னார்வலர்கள், பணியாளர்கள், தலைவர்கள் சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 2 ஆண்டுகளாக நாம் இயேசு எவ்வாறு நற்செய்தி நூல்களில் வெளிப்படுத்தப்படுகிறார் என்று சொல்லி, முதல் ஆண்டு யோவான் நற்செய்தியிலிருந்தும், 2ஆம் ஆண்டு லூக்கா நற்செய்தியிலிருந்தும், இந்த ஆண்டு மத்தேயு நற்செய்தி நூலிலிருந்தும் நாம் பார்க்க இருக்கிறோம். எனக்கு அருமையான குடும்ப உறவுகளே, NMS குடும்பத்தின் வாயிலாக மீண்டும் ஒரு விசை இந்த ஊழியத்திலே தங்களை இணைத்திருக்கிற அநேக ஆயர் பெருமக்கள், பேராயர்கள் என அனைவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே கடவுள் தருகிற இறை சிந்தைகளை உங்களோடு கூட பகிர விரும்புகிறோம். தொடர்ந்து ஜெபத்தோடு இந்த 40 நாட்களும் ஆண்டவருடைய சிந்தைகள் வளர உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இதை அநேகருக்கு பகிர்ந்து NMS ஊழியங்களுக்காகவும் பணித்தலங்களில் நடைபெறுகிற திருப்பணிகளுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க நாங்களும் உங்களோடு சேர்ந்து மன்றாடுகிறோம். இந்த வாய்ப்பினை கொடுத்த இறைவனுக்கும் இந்திய சுதேச மிஷனரி சங்கத்தினுடைய ஊடக தொடர்பு துறை குடும்பத்துக்கும் நாம் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இதை கண்டு ஜெபித்து பகிர்ந்து ஆசீர்வாதம் பெறுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. மீண்டும் ஒரு விசை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து NMS குடும்பமாக உங்களை வாழ்த்துகிறோம். God bless you all.